ஹைடா மாஃபியா ஃபைனல் பார்ட். ஓகே, நம்ம பூனை பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் தான் அந்த கமிஷனர் உங்களை ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கான். உங்கள் முன்னாடி கொஞ்சம் தள்ளி உங்கள் சிஸ்டர் ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவள் கையில் ஹேண்ட் கஃப் இருக்குது. இந்த கமிஷனர் அவன் ஒரு சேர் எழுத போட்டு அவள் முன்னாடி உட்காந்து சொல்லுங்க வி எங்க சார்? அவளுக்கு தெரியாது சார். இங்க பாருங்க, என்ன தானே கேட்கணும், என்கிட்ட கேளுங்க, அவளை இங்கிருந்து விடுங்க. ஷோ ஃபைன், அமைதியா இரு. அப்புறம் நீங்க சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்பல? சரி, என்ன சார் பேசுறீங்க அவள்கிட்ட? வயன் அமைதியா இரு. நான் போஸ்டிங் பண்ணிருக்கேன், ஆன்சர் பண்ணணும். குறுக்கு அந்த மாதிரி பேசாத சார். அவளுக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு என்ன, நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவளை விடுங்க. அவ வீட்டுக்கு போட்டு விடுங்க. அது எப்படி அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ சொல்ற சார்? அவ என் சிஸ்டர். நீங்க அவளை விடுங்க. உங்களுக்கு என்ன, 2 நாளா நான் ஃபோன் எடுக்கல, அதான் கோபம். சொன்ன மாதிரி அவளை தூக்கிட்டு வந்துட்டீங்க. இங்க பாருங்க சார், அவளை விடுங்க சார். அப்படி சொல்லிட்டு இருக்க அவன் கான்ஸ்டபிள், இங்க வா, இவளை ரேக்ல லாக் பண்ண, தென் இவளை கூட்டிட்டு போயிட்டு ஹைக் ரூம்ல கட்டி போடு. நான் வரேன். ஹைக் ரூம்லையா சார்? எதுக்கு சார்? சார் வேணாம் சார், அவளுக்கு எதுவும் தெரியாது சார். சார் அவளை விடுங்க சார். அப்படின்னு நீங்க அழுதுட்டு இருக்க அக்கா சைலண்டா பூரா உங்களை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது அவளுக்குமே. நெக்ஸ்ட் உங்களை எங்க ராப் பண்றாங்க. அவளை ஹிடன் ரூம்ல கையில ஹேண்ட் கஃபோட ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அவ முன்னாடி டேபிள் இருக்கு, பெரிய மிரரு அந்த ரூமுக்குள்ள. அதுக்குள்ள இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, கத்துறீங்க விட சொல்லி. நீங்க பேசுறது உள்ள இருக்கவங்களுக்கு காதுல விழல, பட் அவங்க உள்ள பேசுறது உங்களுக்கு இங்க கேக்குது. மிரர்ல பாத்துட்டு இருக்கீங்க. என்னால்தான் உனக்கு இந்த நிலைமை? போன் எடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. உங்க கையை ஆட்டிட்டே இருக்கீங்க. லாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால. அக்கா ரூம்குள்ள இருக்கா, பதட்டமா இருக்கு. என்ன ஆனாலும் நீ பத்தி நம்மள உணரவே கூடாது. நம்ம அவரை பத்தி என்ன கேட்டாலும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு அமைதியா ஸ்டபனா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சி ரொம்ப கத்திட்டே இருந்தாளா, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, ஸோ அதனால தான் உன்னை தனியாக கூட்டிட்டு வந்துட்டேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஸோ போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார்றான். நீங்க அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் சொல்லுங்க மேடம், நீ எங்க? அவர் எனக்கு தெரியாது. தெரியாது. மார்னிங்ல இருந்து நீ அவங்ககிட்ட பேசலையா? சார், அவர் யாருமே தெரியாதுன்னு சொல்றேன். அவர்கிட்ட பேசலன்னு கேக்குறீங்க? ஏய், உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ இப்போ ப்ரெக்னெண்டா இருக்க, அது வரைக்கும் கூட எனக்கு தெரியும். மறைக்காம சொல்லு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலையா? தெரியல. அப்போ நீ ப்ரெக்னெண்டா இல்லை. நீங்க வெளியே நின்று கத்திட்டு இருக்கீங்க. சார், அவள்கிட்ட அசிங்கமா பேசாதீங்க சார், அவளுக்கு கல்யாணம் கூட ஆகல சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. உள்ள அவங்க அக்கா அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அவன் வியோட மொபைல பக்கத்துல இருக்கா அந்த டேபிள் எடுத்து வைக்கிறான். இந்த மொபைல் ஞாபகம் இருக்கா? நீங்க அந்த மொபைலை பாக்குறீங்க, தெரிஞ்சிருச்சு வி இதுன்னு. அமைதியா இருக்கீங்க. அவன் எங்க இருந்து திரும்ப எடுத்ததா? விய என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணோம், அங்கேயும் போட்டுட்டு போயிட்டான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, இந்த மொபைல் யாருக்கு தெரியுதா அப்படி கேட்க, அது உங்க மொபைலு. என் மொபைலு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி வச்சுட்டு வி மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணா ரிங் வருது. சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆர்டின்லாம் போட்டு. அது எப்படி தெரியாத மொபைல்ல இருந்து கால் பண்ணா ஆர்டின்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க பிள்ளை? அது நீங்க போலீஸ் சார். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான் அந்த மொபைல் இருந்ததா? நீங்க நினைச்சா சேவ் பண்ணிருக்கலாம்ல. ஒத்துக்க மாட்டேன்.
ம் அவன் கால் ஹிஸ்ட்ரி நீங்கள் பண்ண டெக்ஸஸ்லாம் எடுத்து ம் ஆ, இதையும் நான் 3 மந்த்துக்கு முன்னாடி நான் தான் டெக்ஸ்ட் பண்ணேன்னா என்ன? ம் உங்ககிட்டேருந்து ரிப்ளை கூட வந்திருக்கு. உன் மொபைலில் 3 மந்த்து 2 மந்த்து ஏன் 1 வீக் முன்னாடி கூட நான் தான் மெசேஜ் பண்ணேன்னா இப்படி கேட்குறான். சைலண்டாக இருக்கீங்க. இப்போ சொல்லு, வி எங்க? சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். ம் சரி ஒன்று சொல்லு, உனக்கு எதுனா ஒன்றுண்ணா வி கண்டிப்பாக இங்கே வருவானா? சரி என்னை விடுங்க, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அப்படி நீங்கள் சொல்லிட்டே இருக்க அவன் வாயில் பேசினா வேலை கேட்காத அப்படி சொல்லிட்டு சேர்லேருந்து எழுந்துக்கிறான். வெளியே வந்து நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. சார் அவளை எதுவும் பண்ணாதீங்க சார், அவளுக்கு எதுவும் தெரியாது சார், ஏன் தான் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல சார் அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்க அவன் எழுந்து உங்ககிட்ட வந்து உங்க முடிவு பிடிச்சி தியாங்க எனக்கு எனக்கு தெரியாது சார். அவன் கிரிப் ஸ்ட்ராங் ஆகுது. எனக்கு எனக்கு தெரியாது சார். அவன் எங்க இருக்குன்னு தெரியாதா இல்ல அவனையே தெரியாதா? நீங்க யாரு சொல்றீங்களே எனக்கு அது அது தெரியல சார். அப்படி நீங்க சொல்ல முடியல இருந்து கை விட்டுட்ட. உனக்கு யாருன்னு தெரியாது? தெரியாது சார். நீ ஏன் லவ் பண்ணல? இல்லை சார். அவனை கல்யாணம் பண்ணிக்கல? இல்லை சார். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்ல உங்க ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மாதிரி பண்றான். நீங்க வெளியே வந்து கத்திட்டு இருக்கீங்க. சார் என்ன சார் பண்றீங்க? நான் உங்க மேலே கேஸ் பண்ணுவேன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளை சரிக்குன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவளை அப்படின்னு வெளியே கத்திட்டு இருக்கீங்க. அவ அதாவது உங்க சிஸ்டர் உள்ள இருந்தா கையெடுங்க சார். என்ன சார் பண்றீங்க? மேல ட்ரெஸ்ல எதுக்கு சார் கை வைக்கிறீங்க சொல்லி கத்திட்டு இருக்க நீங்க உள்ள போட்டு கவர் பண்ணிருக்க அந்த தாலி எடுத்து வெளில போடுறான். நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. வெளியே இருந்து அவளும் சைலண்ட் ஆயிட்டா. அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சைலண்டா பார்த்துட்டு இருக்கா. உள்ள அந்த கமிஷனர் இப்போ சொல்ல வி எங்க? அமைதியா இருக்கீங்க. பிரெக்னெண்டா இருக்க தானே, அதுக்குமே அமைதியா இருக்கீங்க. இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தல்ல, இப்போ சொல்லுடி எங்க அவன்? மேல கை வச்சா கண்டிப்பா அவன் வருவான்ல. கண்டிப்பா வி எங்க இருந்தாலும் வந்துருவான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாய் திறக்கவே மாட்டேன்றீங்க. வெளியே என்ன இவன் பேசிட்டு இருக்கான்? வி எதுக்கு அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கான்? அக்காக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இது பிரெக்னன்ட். புரியாம சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து சார் ஷாக் ட்ரீட்மெண்ட்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ ட்ரீட் பண்ணணுமா இல்லை வெளியே இருக்காளையா அவளை ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இப்படி கேட்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வெளியே இருந்துட்டே சார் ஷாக்கா அவளுக்கு இப்படி பண்ணாதீங்க சார், நீங்க பண்றது தப்பு சார் அப்படின்னு வெளியே நின்று கத்திட்டு இருக்கீங்க. அவன் ஒருத்தனா பிடிக்கலாண்டா. ஃபர்ஸ்ட் இவ்வளோ பார்ப்போம், இவ்வளோ தூக்குங்க அப்படி சொல்ல உங்க வயிற்றுல பாப்பா இருக்கு. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரிங்க பாருங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல சார். ஷாக் மட்டும் வேணாம் சார். என்ன பயப்படுறியா அப்படி சொல்ல நீங்க அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ சாரி நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல. அப்போ சொல்லு வி எங்க? சார் ப்ளீஸ் சார். வி எங்கடி? சார் வேணாம் சார். வி எங்கன்னு கேட்டேன். எனக்கு எனக்கு தெரியாது சார். அப்போ நீ வியை லவ் பண்றல்ல அப்படி கேட்க வெளியே இருந்து உங்க சிஸ்டர் பாக்குறா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்படி சொல்லுடி. வியை லவ் பண்றல்ல? ஆமா 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 ஆமா. அவனுக்கும் உனக்கும் மேரேஜ் ஆச்சு தானே? ஆமா சார். நீ ப்ரெக்னெண்டா இருக்கல்ல அப்படி சொல்ல உங்க ஸ்டொமக்ல கை வச்சுட்டு ஆமா சார்
அதுக்காக தான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல அப்படி திங்க் பண்ணி அவளே பார்த்துட்டு இருக்கீங்க. இது நம்பலாமா வேண்டாமா அப்படி இருக்கு. உங்கள் வாயால் சொல்கிறீங்க. உள்ள இந்த கமிஷனர் சாரி இங்கே பாரு, நீ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீ உன் பாப்பா சேஃப். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாரு பார்க்குறீங்க, எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நீ. சார் வேணாம் சார். அப்போ சொல்லு, எங்கம்மா சார் சொல்லுவேன். சார் ப்ளீஸ் சார், எங்க விட்டுங்க சார். இது பதில் இல்லையே. டியாங் எங்கன்னு கேட்டேன். சார் டயாங் எங்கடி? சார் 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 ப்ளீஸ் சார். பல்லாருன்னு அரைஞ்சிட்டான். ஒப்பூத்துலேருந்து டயாங் எங்கன்னு பொறுமையாக கேட்டுட்ருக்கேன். அடித்த அடுத்த செகண்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மயங்கிட்டாளா? இதுக்கப்புறம் எப்படி இவள்கிட்ட கொஸ்டின் கேட்குறது? தூக்கிட்டு வெளியே போங்க அப்படி சொல்ல கேர்ள் கான்ஸ்டபிள் வந்தா உங்களை தூக்க வராங்க. இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கமிஷனர்? ஒரு சவுண்டு. அந்த கமிஷனர் திரும்பி பார்த்தா பொலிட்டிக்கல் சப்போர்ட்டுள்ள ஒரு பர்சன் தென் வி ரெண்டு பேரும் உள்ள மாசா என்டர் ஆகுறானுங்க. நீங்க பாக்குறீங்க இங்க ஸ்டேஷனுக்குள்ள இங்க என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவன் கிராஸ் பண்ணி உள்ள வரான். நீங்க கீழே விழுந்து கிடக்குறீங்க. வேகமா ஓடி வந்தா முண்டாட்டி உங்களை தட்டி எழுப்புறா. அப்படி படுத்துட்டு இருக்கீங்க. போலீஸ்னு கூட பார்க்காம கையை முறுக்கி ஃப்ரண்ட்ல இருக்க டேபிள்ல லாக் பண்ணி என்னடா பண்ண அவளா அப்படின்னு கொல்ல வரியா கேட்க அந்த பொலிட்டிக்கல் பர்சனும் வி கூப்பிடாதீங்க, கேமரா ஆன்ல இருக்கு. இவனை கொல்லாம வி அவன் கை விடுங்க, எதுக்கும் வந்தோமோ அதை மட்டும் முடிச்சுட்டு போலாம். சார் படுத்துட்டு இருக்குது என் பொண்டாட்டி, ஃபர்ஸ்ட் அவளை பாருங்க அப்படி சொல்ல வி கையை விட்டு பலார்னு அரைஞ்சிட்டான். தைரியம் இருந்தான் என் முன்னாடி மோதணும், பின்னாடி வருது ஸ்பை வைக்கிறது, என் முதுகுல குத்துறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் என் கண்ணில் மாட்டினா கண்டிப்பாக நீ இந்த பணமாக தான் போயிடுவேன். கெத்தாக மிரட்டுறான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கேமரா ஆனில் இருக்குன்னு தெரிஞ்சோம் இந்த வேலையை அவன் பார்க்குறான். இதெல்லாம் நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு வி உங்ககிட்ட வந்து உங்களை சிலுப்புறான். நீங்கள் சிலுந்த அடுத்த செகண்ட் வி அப்படின்னு திரும்பி அழுறீங்க. ஒன்றும் இல்லை அப்படி பயப்படுறீங்க. பாப்பா நம்ம பாப்பாக்கு ஒன்றும் ஆகாதுடி, ஒன்றும் இல்லடி, அமைதியாரு, உங்களை காம் பண்ணுறான். நல்லா பயந்துட்டீங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்தும் உங்களை தூக்கிட்டு போறான். போற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கீங்க. இங்க ஜேகே உங்களை அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பான் இல்லையா? டேப்லெட் வாங்க போயிருப்பான். ஸோ இப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு சாப்பாடையும் வாங்கிக்கிட்டு ரூமுக்குள்ள வந்தா நீங்க தான் யான் ஆனாங்க அப்படி சொல்லிட்டு அவன் வெளில வர யான் இல்லை சார் அண்ட் எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஓகே நீ என்ன பண்ற? அவன் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானோ அதெல்லாம் சொல்ல. சரிப்போ எங்க போயிட்டான்? நம்மள்கிட்ட சொல்லாமல் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். திமுரு இல்லை இவள்கிட்ட ஸ்மூத்தாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு எதோ பண்ணி வைக்கிறான். அப்படி நிறைய ஓடுது, செம்ம கடுப்பாகிறான். எங்கள் வீடு அந்த ஏரியா, வீடு பூந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வெளில கிளம்ப. நெக்ஸ்ட்டு வி வரான். சிக்கி அப்படி நின்ட்டான். தூக்கிட்டு வர்றது உங்களை. டேய் என்னாச்சா, எதுக்கு இப்படி தூக்கிட்டு வர அப்படி சொல்ல. ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு வி அவளை தூக்கிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு கமிஷனர் என்னெல்லாம் பண்ணியிருப்பானோ எல்லாத்தையும் சொல்ல. அவ்வளோ தூரம் போயிட்டானா அவன். ஒரு 2 days போட்டோம், அதுக்கப்புறம் அவன் கதையை முடிச்சு விடலான்னு வெயிட் பண்ணது தப்பாக போச்சு அப்படி சொல்லிட்டு இப்பயே கிளம்பு, ஸ்டேஷன்லேயே வச்சு கொளுத்தி விட்டுருவோம் அப்படி சொல்ல. வி சிக்கன் ஸ்டாப் பண்ணுறான். என்னடா உன்கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேசணும், போயிட்டு வந்து பேசிக்கலாம், கையெடு. டே
அதை விட இம்பார்ட்டன்ட் ஜேகே அப்படி நிற்க ஆனை பற்றி பேசணும். வி இப்படி சொல்லும் போது ஜேகே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது வி. இல்லை உனக்கு புரியாது ஜேகே, நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லிடுறேன். அப்படி சொல்ல வி நீயும் கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச ஜேகே? உனக்கு தெரியுமா? ஜேகே தலையாட்ட ஷிப்புட்றா அப்படியே சொல்லிட்டு அவன் கேட்க அட்டம்ப்டில் தான் அண்ட் ஒரு பொண்ணு தெரியும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறான். ஓ ஹேன் ஒரு பொண்ணு, அது மட்டும் தான் தெரியுமா அப்படி சொல்ல ஜேகே திரும்பி பார்த்த வேற என்ன அண்ட் போலீஸ். இது ஜேகேக்கு ஷாக்காக இருக்கு. அவ ஆன் இல்லை வயன். ஜேகேக்கு இது தெரியும் உங்கள் பேர் ஒயன்னு. ஓ தெரியுமா? அவ பேர் ஒயன் தெரியும், பட் அவ போலீஸ். அவ என் பொண்டாட்டியோட சிஸ்டர். சொல்லி முட்டுக்குள்ள ஜேகே நீயோட கோட்டை பிடிச்சி சின்னடா உளற. ஆமா ஜேகே, ஜேகே அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். பத்தியா என்னமோ பண்ணுறான்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் திங்க் பண்ணேன். இப்போதான் ஒன்று ஒன்றா லிங்க் ஆகுது. இந்த ஸ்டார்டிங்கில் ஜேகே கெஸ் பண்ணிட்டுருப்பான், பட் உங்கள் மேலே இருக்க சில பல ஃபீலிங்ஸ்னால அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ புரியுது. இதனால தான் அவளை பார்க்க எனக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு தோணிட்டே இருந்திருக்கு. இப்போ புரியுதா வி? போலீஸ் நம்ம கூடவே வச்சுருக்கோம், அதுவும் இல்லாமல் நான் லவ் பண்ணி அப்படின்னு அவன் ஹேரை கிரிப்பாக பிடிக்க. டேய் ஒன்றும் இல்லை விடுடா, ஒரு நிமிஷம் நான் கையோட ஆனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஜேகே சைலண்ட்டாக திரும்பி வியை பார்க்க வீக்கும் குச்சி தூர தள்ளி அமைதியாக நின்றுருக்கீங்க. இதோ எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சுதோ, எனக்கு ஒரு மெயில் வந்துட்டோ. நம்ம அங்குளோட கார்டை வச்சு ஆன் வந்திருக்கலாம்ல. அந்த மெயிலில் என்ன இருந்ததுன்னா, அங்கிள் இது ஒர்க்கில் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணவங்க தான் ஸ்பைன்னு இருந்துட்டோம். நீங்கள் வி முன்னாடி நின்றுருக்கீங்க சைலண்ட்டாக பயத்தோட. அப்படி வி ஸ்டேஷன்லேருந்து வெளில வரும்போது உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்கள் கையிலும் ஹேண்ட் கப் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டு காரில் படுக்க வச்சுட்டு அகெயின் கிட்ட வந்த உங்கள் ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ண சொல்கிறான். நீங்கள் எப்பவுமே மிமிக்ரி பண்ணுவீங்க இல்லையா ஜென்ஸ் வாய்ஸில், ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலே எதுவும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல சார், என்னையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எதுவும் சொல்லி சமாளிக்க நீ எதுவுமே பேசலை. உங்க முன்னாடி வந்து உங்கள் ஹேரை, அதாவது நீங்கள் விக் தானே போட்டிருப்பீங்க, அதை கையோடு பிடிங்கி எடுத்துட்டான். நீங்கள் அவனே பார்க்க வி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட ஆக்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் குட்டோனில் இருக்க ஜேகே பல்லாருன்னு அரைஞ்சிட்டான். உன்னை நம்ப நண்டி நிறைய தாட் உன் மேலே வந்தது. எதுவும் நினைக்கக்கூடாதுன்னு நானே தப்பா உன்னை பற்றி தப்பாக நினைக்கும் போதெல்லாம் கரெக்டாக இருந்தா, கரெக்டாக நினைக்கும் போதெல்லாம் தப்பாக இருக்க. ஃபைனலாக நீ தான் என் அங்கிளை பார்த்துருக்க. என் அங்கிள் என்னடி பண்ண? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நடிக்காதடி, என் அங்கிளை என்ன பண்ண? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் எப்படி அங்கிளோட கார்டு அப்படி சொல்ல, ஸ்டார்டிங்லேருந்து அவங்க உங்களை ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்துருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. இப்போ நான் உங்கள் கண்ணுக்குலாம் ஜோக்கர் மாதிரி தெரியறேன்ல, நம்ப வச்சு ஏமாற்றி கண்ணே கலங்குது. அவன் இது வரைக்கும் யாரையும் லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டான். உங்களை லவ் பண்ணி அவன் கேரக்டரே சேஞ்ச் ஆகிருக்கும் உங்ககிட்ட. அது எல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவங்க அங்கிள்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. அது அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஜேகே அவன் பாக்கெட்லேருந்து கன் எடுக்க வி டே நெக்ஸ்ட்டு இவனை வச்சு தான் ஏதாவது மூவ் பண்ணுவாங்க, ஆன் எதுவும் பண்ணாத, அண்ட் இப்போ கூட யூஸ் ஆவான். ஜேகே லைட்டாக சிரிச்சுட்டு எதுக்கு
அதான் கண்டுபிடிச்சிட்டல, இவதான் ஸ்பையின்னு. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்ச நீ ஸ்பையின்னு யாரும் இன்னும் நீ கண்டுபிடிக்கல. டி பார்க்குறான். டி வயந்தா ஸ்பை. இப்போ நான் அங்கேருந்து தான் உன்னை கூட்டிகிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச அவள் போலீஸாக இருக்கலாம், இங்கே இருக்க இன்ஃபர்மேஷனாக அவளால் வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளாப் பண்ணி, இங்கே இருக்க கருப்பு ஆடு நீயா வெளியே வந்துட்டேன்னா உன்னை அத்தோடு விட்டுருவேன். நான் கூப்பிட்டேன்னு வையன், கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்ல, நீங்கள் தான் ஸ்பையு, அப்போது நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவன் ஏதோ பிளான் பண்ணுறான், நம்மளை போட்டு தள்ள தான் போல அப்படின்னு தோணுது. ஆனாலும் சைலண்டாக இருக்கீங்க. இப்போது சிக்கி உங்களை என்ன பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுதோ. எல்லாரும் சைலண்டாக இருக்க. இந்த டைம் யான் கன் எடுத்து உங்கள் மேலே பாயிண்ட் பண்ணி, என்ன இங்கேருந்து ஒழுங்காக விட்டுட்டிங்கன்னா வயன் எதுவும் பண்ணாமல் நினைக்கிற சைலண்டாக போயிடுவேன். ஒரு சவுண்டு. சிக்கி கேஷுவலாக நின்றுருக்கான். வி ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறான். ஏய் யான் நீயா? நாதான் அப்படி சொல்ல வீக்கு ஷாக்கிங்காக இருக்கு. சிக்கியை பார்த்து, உனக்கு இவன் தான் ஸ்பையன் தெரியுமாடா? தெரியும். எப்போ தெரியும்? எப்படா கண்டுபிடிச்ச? நீ ஒரு திங்க் பண்ணியா வி? நம்ம எப்போவுமே ஏதாவது டீலுக்கு யானோட போனால் சுமூகமாக அந்த டீல் அழகாக முடிச்சிடும். யான் இல்லாமல் போனால் மட்டும்தான் நீ அடிபட்டு வர்றது, நான் அடிபட்டு வர்றதோ, சம்டைம்ஸ் அன்கான்ஷியஸ் கூட நம்ம 2 பேரும் போயிடுவோம். பட் அந்த சுச்சுவேஷனில் யான் மட்டும் மிஸ்ஸிங் அப்படி சொல்லிட்டு பாக்கெட்டில் இருந்து ஸ்மோக் எடுத்து பற்ற வச்சுட்டு, என்னையா கரெக்டா அப்படி சொல்ல, அது அவனுக்குமே ஷாக்காக இருக்கு. இவ்வளோ தெரிஞ்சு ஏன் இவன் விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு. பிகாஸ் இங்கே நடக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு 10% அப்படி போலீஸுக்கு போனால் யான்கிட்ட இருந்து 90% வெளியே போவோம். உங்களை விட ஜேகேவும் வியும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு யானுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே அட்டாக் பண்ண போகிறோம் அப்படி யானுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக அவன் வி கூடயும் இருக்க மாட்டான், ஜேகே கூடயும் இருக்க மாட்டான். வி கூப்பிட்டா ஜேகே சார் ஒரு ஒர்க் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு எங்கேயாவது போயிடுவான். ஜேகே கூப்பிட்டா வி சார் ஒர்க் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு போயிடுவான். அந்த இடத்துல அவன் இருக்கவே மாட்டான். ஸோ இதை வச்சு தான் ஜேகே கெஸ் பண்ணியிருக்கான். ஏன் சிரிச்சுட்டே, எவ்வளோ நாள் தான் உங்கள் கீழே இருந்து நான் ஒர்க் பண்ணுறதா? என்னடா ஜேகே தேயா? ஆமாம், நான் தான் போலீஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தேன். இதோ மறுக்காப்பர், இது எல்லாமே இதுக்கு வந்து தேரும் கிரெடிட் எல்லாமே. என்னடா இவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணி கடைசியில் ஸ்பை அவன் மேலே வந்துடுது அப்படி தோணும். பட் எவ்ரி திங் ஓகே அப்படி சொல்லிட்டே இருக்க. நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க, நகந்தன்னு வையன், அவ்வளோதான் உன்னை கொன்னுடுவேன். ஏன் உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஏய் போதும் நிறுத்தா, உன் வேலை நீ கரெக்டாக முடிக்கல. இப்போ நீ சாக போறேன்னு நினைக்கிறேன். ஒன்று என்கிட்ட இருந்து செத்து போயிடுவ, அப்படி இல்லைன்னா அதோ ஜெக்கே நிற்கிறான் பாரு, இவங்கிட்ட இருந்து நீ செத்து போயிடுவ. அமைதியாரோ அப்படி சொல்லிட்டு இருக்க. வி எல்லாம் தெரிஞ்சு இவனை ஏன்டா விட்டு வச்சிருக்க? உனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு தான்டா. அங்கிள் சொல்லி நம்ம குடோனுக்கு யார் ஒர்க்குக்கு வந்ததோ நீ திரும்பி ஆன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை கை காட்ட, அவன் சொன்னது நீ கேட்டியா? நல்லா அங்கிள் சொல்லலை, போலீஸ் சொல்லி உள்ள வந்திருக்கா. அப்படி சொல்லும் போது தான் வீக்கு அந்த ஞாபகம் வருது. அங்கிள் தான் இந்த யானை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. 2 பேர் இருக்கும் போதும் விட்டுட்டு இவனை பார்த்துக்கோங்க, அவன் ஏதாவது சேட்டை பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எல்லா ஒர்க்கையும் சொல்லி கொடுங்க, இவனை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி யானை கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாரு. அது வீக்கு ஞாபகம் வந்து ஜேகேவை பார்க்க ஜேகே லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறான். ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படி சொல்ல ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு அவன் பாக்கெட்டில் இருந்து புல்லட் எடுக்கிறான்.
உங்களை ஷூட் பண்ண கன் எடுத்திருப்பான், பட் அதில் புல்லட் இல்லை. அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களை அவனால ஷூட் பண்ண முடியாது. இப்போ புல்லட் எடுத்து ஒன்று ஒன்றா லோட் பண்ண. ஜேகே, எதுவும் பண்ணாதா, இங்க பாரு வயனை போட்டு தள்ளுருவேன். நீ என்னடா போட்டு தள்ளுறது? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னி, இன்னைக்கு யாருன்னா துரோகம் பண்ணா கண்டிப்பாக நானே அவளை போட்டு தள்ளுருவேன். பட் வயனை போட்டு தள்ளுவேனான்னு எனக்கு தெரியாதா, பிகாஸ் நான் அவளை கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டேன். நீயே போட்டு தள்ளுற, நெக்ஸ்ட் நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் முன்னாடி ஜேகே கன்னை ஏன் பண்ணுறான். உங்களுக்கு அள்ள விட்டுருச்சு, அவ்வளோதானா? கொல்ல பண்ணா கூட ஓகேவா ஜேகேக்கு? அப்படி இருக்கு. பட் இருந்தாலும் சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஓகே, ஜேகேக்கு பண்ணதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தான், ஷூட் பண்ணால் கூட பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நிற்க. நெக்ஸ்ட்டு ஜேகேவோட கன்லேருந்து ஒரு புல்லட் யான் மேலே படுதோ, அதில் யான் லைட்டாக அசைய. நெக்ஸ்ட்டு வி ஃபுல்லாக அவன் கன்னில் இருக்க புல்லட் எல்லாம் யான் மேலே இறங்குது. யான் செத்து போயிட்டான். இந்த சவுண்ட்லாம் கேட்டு எங்கள் ரூம்குள்ளேருந்து வெளில வர. ஜேகே, சாரி ஜேகே, சரி இது சாரி சொல்லி இதெல்லாம் இது பண்ண முடியாது, நான் பண்ணது தப்பு தான். பட் ಈ சுச்சுவேஷன் நீங்கள் ஜேகே கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. தங்கச்சி இவங்கிட்ட கெஞ்சிரா, இங்கே என்ன நடக்குது, இவன் எப்படி நீங்க புரியாமல் நீங்கள் ரூம்குள்ளேருந்து வெளில வரீங்க. நீ அவதான் சுச்சுவேஷனில் சொல்கிறாள். திரும்பி ஜேகே எல்லாரும் அறையிறான். வாங்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. பரவாயில்ல அடி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்ல. ஜேகே முடிவு பிடிக்கிறான். என்னடி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா? இல்லை, உனக்கு பண்ணதுக்கு இதெல்லாம் கம்மி தானே. அவன் மூஞ்சில் முழிக்காத இங்கிருந்து போயிடு. ஜிகே 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 அவன் பின்னாடியே போறீங்க. தூங்கி எழுந்தார். என் தங்கச்சி அது அது அவன் பின்னாடி. எழுந்துக்கிட்டியா அப்படின்னு உங்ககிட்ட வரா. இல்லை அது ஒயின் தானே, ஒரு நிமிஷம் அப்படின்னு அவகிட்ட போக. ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையுமே சொல்ல. இப்போதான் புரியுது எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லா குழப்பமும் இப்போதான் கிளியர் ஆகுது. நீங்க இவ்வளோ ப்ராப்ளம்ல வீய பார்த்து நீங்க மாஃபியாவா? அமைதியா உங்களை பார்க்க. இதுக்கு தான் நான் கேட்டாலும் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? தலையாற்றான். பொண்டாட்டி என்னை விட்டு போயிடாதட்டி, நீ என்னை விட்டு போயிடுவான் தான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படி நீங்க சொல்ல. கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் என் கூட இருக்கணும், டெய்லியும் என்ன வந்து பார்க்கணும். எப்பவும் போலண்ணா அதே போல சொல்றீங்க. வீக்கு ஓகே, இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் புள்ள அப்படி தோணுது. நெக்ஸ்ட்டு சிக்கி போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அமைதியாக நின்ட்டான். சாரி சிக்கி, எனக்கு புரியுது, சாரி. ஒன்றும் நல்ல எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது, பட் நான் சொன்னல எனக்கு புரிச்சுக்க சிக்கி அப்படி சொல்ல. ஜேகேவுமே இது புரியுது. ஸோ சைலண்ட் ஆகுறான். ஸோ இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி இந்த எண்டிங்கை முடிச்சிருக்கேன். எதெல்லாம் வராமல் இருக்குமோ அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சிருக்கேன். இது சரியாக ஃபினிஷிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் எழுதி வச்சதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக இது 80 இல்லை 90 எபிசோட் கிட்ட கூட போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒன்றுத்தையும் கிளியராக எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோ தூரம் போவோம் வேண்டாம், அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியும் ஜேகேவோட லவ் ஃபுல்ஃபில்லாக இல்லைன்னு. அவங்களுமே கொஞ்சம் நல்லா கொடுக்கல. ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் வியோட லவ் ஃபுல்லாக வந்திருக்கும், ஜேகேவோட லவ் கட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த எஃப்எஃப்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். தென் ஜேகேவோட லவ் வேணும்னா இப்போ ஒரு 3 ஷார்ட் மாதிரி ரைட் பண்ணி வச்சுருக்கேன். வேணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜேகேவோட லவ் மட்டும் அதில் பார்த்துடலாம். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக கேட்டுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன். பாய்.